கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 3:4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். Psalm 3:4. I cried aloud to the Lord, and he answered me from his holy hill. அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெபத்திற்கு சிறந்த முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. இயேசு தனியாய் ஜெபித்தார். வனாந்திரங்களிலே ஒலிவ மலையில் ஏறி தனித்து பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமாய் பிதாவை நோக்கி ஜெபித்தார். இயேசு உயிர் வாழ்ந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. இயேசுவே பிதாவை நோக்கி சத்தமாய் ஜெபிக்கும் போது நாம் எவ்வளவு அதிகமாய் இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். தனி ஜெபம் நம்மிடம் உண்டா? சத்தமாய் ஜெபித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர முடியும், ஜெபத்தில் வளர முடியும். நாமும் ஜெபிப்போம், நம் பிள்ளைகளையும் ஜெபிக்க வைப்போம். கர்த்தரிடமிருந்து பதில்களை பெற்றுக்கொள்வோம். ஆமன். எங்கள் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய ஜெப வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். தனி ஜெபத்திலே உம்முடைய மாதிரியை பின்பற்றி வாழ உதவி செய்யும். குடும்ப ஜெபத்திலே, கூடி ஜெபிக்கிற ஜெபத்திலே, ஜெப குழுக்களிலே நாங்கள் பங்கெடுத்து உம்முடைய நாம மகிமைக்காக சாட்சியாய் ஜீவிக்க, பிறருக்காய் திறப்பின் வாயில் நின்று ஜெபிக்க உதவி செய்யும். நாங்கள் மட்டுமல்லாது எங்களுடைய பிள்ளைகளையும் கூட ஜெப வாழ்க்கையிலே உறுதியாய் தரித்திருக்க செய்ய தேவனே எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஜெபத்திலே வளரட்டும், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளட்டும். தெய்வீக கிருபைகளால் பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொன்னீரே. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று வேத வசனத்தின்படி எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை, எங்களுடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். உம்முடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.